morning, children. Now we are going to deal with the fourth definition, that is growth definition. In my previous class, I taught you about three different definitions. One is wealth definition by Adam Smith. Another one is welfare definition by Alfred Marshall. And third one is scarcity definition by Lionel Robbins. Now the final one is growth definition. It was given by Samuelson. He belonged to the modern age. He published a book, An Introductory Analysis, in 1948. In that book, he defines economics as the study of how men and society choose with or without the use of money to employ scarce productive resources which could have alternative uses to produce commodities over a time and distribute them for consumption now and in the future among the various people and a group of society. See, Samuelson says that economics is nothing but it is a study of men and society who chooses with limited resources which could have alternative uses, and with that resources to produce where they produce various commodity in a particular period of time, and they distribute it for consumption now and in the future among various people and group of society. Little bit confusing, isn't it? So let us go word by word because this is the most accepted definition. Okay. That is, in his book, An Introductory Analysis, he defines economics as the study of how men and society choose. எக்கனாமிக்ஸ் என்பது ஒரு ஸ்டடி. அதில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, மனிதர்களும் ஒரு தனி மனிதனும் ஒரு சமூகமும் எப்படி செலக்ட் பண்ணுறாங்க, ஓகே, எப்படி சூஸ் பண்ணுறாங்க, எதை செலக்ட் பண்ணுறாங்க, வித் ஆர் வித்தவுட் த யூஸ் ஆஃப் மணி. பணம் இருந்தாலும் சரி, பணம் ஒரு மீடியமாக இல்லைனாலும் சரி, அவங்க முன்னால் இருக்கிற ஸ்கேர்ஸ் ப்ரொடக்டிவ் ரிசோர்சஸ் அப்படின்னா என்ன, அவர்கள் முன்னாடி இருக்கிற வளங்கள் அவைகளை எப்படி அவங்க செலக்ட் பண்ணுறாங்க. அதில் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், குறைவாய் இருக்கிற அந்த இயற்கை வளங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் யூசஸ் இருக்குது, அதற்கு பல்வேறு பயன்பாடுகள் இருக்குது. இதை இவங்க எப்படி செலக்ட் பண்ணுறாங்க, எதுக்காக இவங்க செலக்ட் பண்ணணும், டு ப்ரொடியூஸ் வேரியஸ் கமாடிட்டிஸ், பல பொருட்களை உற்பத்தி செய்வதற்காக இவங்க குறைவாய் இருக்கிற இந்த ஸ்கேர்ஸ் ரிசோர்ஸஸை செலக்ட் பண்ணணும். இப்போ உங்களுக்கு புரியும் பாருங்க. இப்போ ரிசோர்சஸ் என்றால் இயற்கை வளங்கள், ஸ்கேர்ஸ் அப்படின்னா குறைவாக இருக்கிறது, ப்ரொடக்டிவ் ரிசோர்சஸ்னா அதை வச்சு நம்ம பல விஷயங்கள் செய்யலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நிலக்கரியை எடுத்துக்குவோம், கோல். இப்போ கோல் எப்படி இருக்குன்னா அது நம்ம புதுசாலாம் ரெடி பண்ண முடியாது, அது பை நேச்சர் இட் இஸ் ஸ்கேர்ஸ், அது குறைவாக தான் இருக்குது. அப்போ ஒரு தனி நபரும் ஒரு சமூகமும் அந்த குறைவாக இருக்கிற அந்த ஸ்கேர்ஸ் ப்ரொடக்டிவ் ரிசோர்சஸ், இப்போ அந்த நிலக்கரிக்கு ஆல்டர்னேட்டிவ் யூசஸ் இருக்கு, அதை வச்சு நிறைய வேரியஸ் கமாடிட்டிஸ் எல்லாம் பண்ணலாம். இப்போ அவங்க அதை எதற்காக உபயோகப்படுத்துவார்கள், எதற்கு உபயோகப்படுத்தணுன்றத அவங்க எப்படி செலக்ட் பண்ணுவாங்க. சரி, அதை எடுத்து அவங்க என்ன பண்றாங்க, they produce various commodities, அதை வைத்து நிறைய பொருட்களை அவங்க உற்பத்தி செய்கிறாங்க. எப்போ உற்பத்தி செய்கிறாங்க, ஃபார் அ பீரியட் ஆஃப் டைம், ஒரு குறிப்பிட்ட காலத்தில். இப்போ இந்த வருஷத்தில் நிலக்கரியை உபயோகித்து
என்ன பொருட்கள் உற்பத்தி செய்தாங்க அப்படின்னும் பொழுது அந்த டைம் லைன் கணக்கு வருது. அந்த உற்பத்தி செய்த அந்த பொருட்களை அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, ஓவர் கிவன் டைம் தே டிஸ்ட்ரிபியூட் தெம் ஃபார் கன்சம்ஷன், அவங்க விற்பனைக்கு அனுப்புறாங்க. அண்ட் நவ் இன் த ஃபியூச்சர் அமங் வேரியஸ் பீப்புள் அண்ட் குரூப் ஆஃப் சொசைட்டி, இப்பவும் அதை விற்பனைக்கு அனுப்புறாங்க. இதே மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணி எதிர்காலத்திலையும் அவங்க சமூகத்தில் உள்ள பல்வேறு அமைப்புகளுக்கு அனுப்புவாங்க. இது எப்படி அவங்க ப்ரையாரிட்டி கொடுக்கறாங்க அப்படிங்கிறது தான் வந்துட்டு எக்கனாமிக்ஸ். குறைவாய் இருக்கும் இயற்கை வளங்களை மனிதனும் அந்த நாடும் எப்படி பயன்படுத்தி பொருட்களை உற்பத்தி செய்து அந்த குறிப்பிட்ட காலத்திற்குள்ளார டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க அப்படின்றது தான் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றார். The major implication of this definitions are as follows. இப்போ வந்து இந்த டெஃபினேஷன்ல என்ன சிறப்பம்சம் இருக்குன்னா, லைக் ராபின்சன், சாமுல்சன் states that the means are scarce. ராபின்ஸ் என்ன சொல்றாரு, இயற்கை வளங்கள் குறைவா இருக்குப்பா, அதாவது வந்துட்டு மனுஷனுக்கு தேவைகள் அதிகம், ஆனா அவனுடைய மீன்ஸ் அந்த தேவைகளை பூர்த்தி செய்யற விஷயங்கள் வந்து அவன் முன்னால வந்து குறைவா இருக்குது. ஸோ மீன்ஸ் ஆர் ஸ்கேர்ஸ் இன் ரிலேஷன் டு அன்லிமிட்டெட் எண்ட்ஸ். எண்ட்ஸ்னா வான்ஸ், மனிதனுடைய அன்லிமிட்டெட் தேவைகளை பூர்த்தி செய்கிற அந்த வழிகள், அந்த காரியங்கள், அந்த காரணிகள் எல்லாம் ரொம்ப குறைவா இருக்கு. அண்ட் சச் மீன்ஸ் குட் பி புட் டு ஆல்டர்னேட்டிவ் யூசஸ். அதை நம்ம வந்துட்டு அது எப்படி இருக்குன்னா பல்வேறு விதத்துல யூஸ் பண்ணலாம். இதோட சாமுல்சனும் வந்து ராபின்ஸோடைய கருத்தோட ஒத்து போறாரு. அடுத்தது என்ன சொன்னா, சாமுல்சன் மேக்ஸ் இஸ் டெஃபினேஷன் டைனமிக் பை இன்க்ளூடிங் த எலிமெண்ட் ஆஃப் டைம் இன் இட். அவர் வந்து டைமை வந்துட்டு இன்க்ளூட் பண்றார். ஏன்னா அந்த ப்ரொடியூஸ் பண்ற கமாடிட்டி ஓவர டைம் அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, ஓவர பாருங்க டைமை பத்தி சொல்றாரு இல்லையா, ஓவர டைம். அந்த டைமை பத்தி சொன்னாலே அந்த டைம் லைனுக்குள்ளார நம்ம வந்துட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு அவருடைய டெஃபினேஷன்ல இன்னொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு சொன்னா, அவர் வந்து டிஸ்ட்ரிபியூஷனை பத்தி பேசுறாரு, கன்சம்ஷனை பத்தி பேசுறாரு, ப்ரொடக்ஷனை பத்தி பேசுறாரு. ஸோ இந்த முக்கியமான பிரிவுகளை எல்லாம் அவர் வந்து கவனத்தில் எடுத்துக்கொள்றாரு. ஹி டிஃபைன்ஸ் ஆர் ஹி கவர்ஸ் வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் production, distribution and consumption. Okay, so that is the speciality of Samuelson's definition. இப்போ திருப்பி நெக்ஸ்ட் இது பார்க்கலாம் அப்படின்னா, Samuelson's definition is applicable also to barter economy. பேட்டர் எக்கானமின்னா என்னன்னா, அந்த இடத்துல பணம் யூஸ் பண்ண மாட்டாங்க, ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை அவங்க வந்து வாங்கிக்குவாங்க. பேட்டர் எக்கானமில தே டோன்ட் யூஸ் மணி. ஸோ இந்த டெஃபினேஷன் வந்து அதுக்கு கூட சூட்டபிள் ஆகும். ஏன்னா மனிதன் எப்படி செலக்ட் பண்றான், வித் ஆர் வித்தவுட் மணி அப்படின்னு ஆரம்பத்திலேயே அவர் பேசுகிறார். His definition covers various aspects like production, distribution and consumption. Samuelson treats economics as a social science, whereas Robbins regard it as a science of individual behavior. சாமுல்சன் என்ன சொல்றாருன்னா, ஒரு எக்கனாமிக்ஸ் வந்து ஒரு சோசியல் சயின்ஸ், அதாவது ஒரு சமூகம் எப்படி செயல்படுகிறது, ஒரு நாடு எப்படி செயல்படுகிறது, இத பத்தி பேசுறாரு. ஆனா ராபின்ஸ் என்ன பண்றாருன்னா, இத மிகவும் குறுக்கி அவர் என்ன சொல்றாரு, இது வந்து மனுஷனுடைய தனிப்பட்ட, ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட பிஹேவியரை பத்தி பேசுற ஒரு சயின்ஸ். ஒரு மனுஷன் வந்து எப்படி குறைவா இருக்கிற இயற்கை வளங்கள்ல எதற்கு முன்னுரிமை கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பேசுற ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ராபின்ஸ் வந்து சொல்றாரு. ஆனா சாமுல்சன் என்ன சொல்றாரு, அவர் வந்து இத பெரிய பார்வையில கொண்டு போறார். அதாவது வந்து சோசியல் சயின்ஸா சொல்றார், ஒரு சொசைட்டியோடைய பிஹேவியரை பத்தி அவர் வந்து பேசுறார். Of all the definition discussed above, the growth definition stated by Samuelson appears to be the most satisfactory. மேலே காணும் எல்லா டெஃபினேஷன்ஸை விட இந்த growth definitions தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னு சொன்னா, நம்பர் 1 வந்துட்டு
இவருடைய டெஃபினேஷன் வந்து டைம் லைனை ஒட்டி வருது. ஓகே, டைம் அவர் மென்ஷன் பண்றாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாமே ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், கன்சம்ஷன் பத்தி பேசுறாரு. இவருடைய டெஃபினேஷன் வந்து இட் இஸ் அப்ளிகபிள் டு பேட்டர் எக்கானமி வேர் மணி இஸ் நாட் யூஸ். அண்ட் next thing is he treats economics as a social science. Okay, so for all these reasons, Samuelson's definition appears to be the most satisfactory and dynamic, which talks about the growth. Okay. And next thing is scope of economics. Idu patti already we have dealt. The scope of the subject of economics refers to on the subject matter of economics. It throws light on whether it is an art or a science, and if science, whether it is a positive science or a normative science. Scope of economics, அதாவது அதனுடைய அந்த ஸ்கோப் வந்து அந்த சப்ஜெக்ட் மேட்டரோட வந்துட்டு கனெக்டடா இருக்கு. அதனுடைய கருப்பொருள் என்ன, அது வந்து இட் த்ரோஸ் லைட் வெதர் ஆன் இட் ஆர்ட் ஆர் சயின்ஸ். எக்கனாமிக்ஸ் என்ற சப்ஜெக்ட் வந்து ஆர்ட் செக்ஷனை சேர்ந்ததா, சயின்ஸ் செக்ஷனை சேர்ந்ததா? சப்போஸ் இட் இஸ் சயின்ஸ் அப்படின்னா அது பாசிட்டிவ் சயின்ஸா ஆர் நார்மேட்டிவ் சயின்ஸா? இந்த மாதிரி பல விஷயங்களை வந்துட்டு டீல் பண்றது தான் வந்துட்டு ஸ்கோப் ஆஃப் எக்கனாமிக். நெக்ஸ்ட் we are going to see economics and its subject matter. அதனுடைய கருப்பொருள் என்ன அப்படின்னு பார்ப்போம். இப்போ வந்து இங்க ஒரு அழகான பிக்சர் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா வான்ஸ் அப்படின்னு இருக்கு. ஓகே, மனுஷனுக்கு நிறைய தேவைகள் இருக்கு, அவனுக்கு நிறைய தேவைகள் இருக்கு. அப்போ அவனுக்கு தேவைகள் இருக்கும் பொழுது அவன் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, அவன் வந்துட்டு நிறைய உழைக்கிறான். அவன் வந்து என்ன பண்றான் அப்படின்னா நிறைய எஃபர்ட் எடுக்கிறான். அந்த தேவைகளை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக அவன் நிறைய எஃபர்ட்ஸ் எடுக்கிறான். அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்றது அப்படின்னு சொன்னா, அந்த முயற்சி எஃபர்ட்ஸ்னா அந்த வேலை செய்யறான். அந்த வேலை செய்து அவன் என்ன பண்றான் அப்படின்னா நிறைய பொருட்களை உற்பத்தி செய்யறான். அதான் வந்து ப்ரொடக்ஷன், உற்பத்தி தான் ப்ரொடக்ஷன். அப்புறம் உற்பத்தி செய்த பொருள் எல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுது, இல்லைன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆகுது, பங்கீடு. அதாவது வந்துட்டு அது மார்க்கெட்டுக்கு வருது. இப்போ மார்க்கெட்டுக்கு வர்ற பொருளுக்கு என்ன நடக்குது அப்படின்னா கன்சம்ஷன், அதை நுகர்வோர் அதை வாங்கறதுக்கு வர்றாங்க. ஓகே, இதுதான் வந்துட்டு ஒரு சைக்கிள். மனிதனுடைய தேவை வந்து அவனை எஃபோர்ட் போட வைக்குது. அவனுடைய எஃபோர்ட்னால ப்ரொடக்ஷன் உருவாகுது. ப்ரொடியூஸ் பண்ண பொருட்கள் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. அந்த டிஸ்ட்ரிபியூட் ஆகிற பொருட்களை எல்லாம் கன்சியூம் பண்றதுக்கு ஆட்கள் வர்றாங்க. அகெயின் திரும்ப வான்ஸ், திரும்ப எஃபர்ட்ஸ், திரும்ப ப்ரொடக்ஷன், அப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், கன்சம்ஷன். இந்த மாதிரி ஒரு சுழல் வட்டம் தான் எக்கனாமிக்ஸ். இது எல்லாவற்றையும் பற்றி படிக்கிறது தான் வந்துட்டு எக்கனாமிக்ஸ். இதுதான் வந்துட்டு எக்கனாமிக்ஸ் உடைய சப்ஜெக்ட் மேட்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேவா? இப்போ எக்கனாமிக்ஸ் ஃபோக்கஸஸ் Economics focuses on the behavior and interaction among economic agents, individual and groups belonging to an economic system. Economics வந்து ஃபோக்கஸ் பண்ணுது, அதாவது வந்துட்டு அவங்கள முன்னிறுத்துது. யாரை முன்னிறுத்துது? இன்டராக்ஷன் அமங் த எக்கனாமிக் ஏஜென்ட்ஸ். அதாவது எக்கனாமிக் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொன்னா அந்த இன்வெஸ்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், கன்சியூமர்ஸ், இவங்கெல்லாம் எக்கனாமிக் ஏஜென்ட்ஸ். ஓகே, இவர்களுடைய தொடர்புகள் இன்டராக்ஷன் அண்ட் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் குரூப் பிலாங்கிங் டு எக்கனாமிக் சிஸ்டம். தனிநபர்கள் இல்ல ஒரு குழுவா இருந்து அவங்க செயல்பட்டாலும் சரி, இவங்கெல்லாம் எப்படி வந்து ஒரு எக்கனாமிக் சிஸ்டத்தோட கனெக்ட் ஆகுறாங்க, இது வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுது. It deals with the activities such as consumption and production of goods and services and the distribution of income among the factors of production. அது வந்து எதை பத்தி படிக்குது? கன்சம்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். பொருட்களை எப்படி உற்பத்தி செய்கிறது, அதை எப்படி கன்சியூம் பண்றது, இதை பத்தி எல்லாம் படிக்குது. மற்றும் அந்த பொருட்களை எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்றது, ஓகே, ஆஃப் இன்கம் அமங் த இந்த கன்சம்ஷன், ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஸ்பெக்ட்ஸ் உடைய இன்கம் எப்படி வருது,
ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு வந்துட்டு எப்படி இன்கம் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது இதெல்லாம் வந்துட்டு அதுல ஃபோக்கஸ் பண்றாங்க. த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த ரேஷனல் ஹியூமன் பீயிங் இன் த ஆர்டினரி பிசினஸ் ஆஃப் லைஃப் அண்டர் த எக்ஸிஸ்டிங் சோஷியல், லீகல் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆர் இன்க்ளூடட் இன் த சயின்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ். ஒரு ரேஷனலா இருக்கணும். ஒரு மனுஷன் வந்து அறிவுபூர்வமான ஒரு மனிதனுடைய பிஹேவியரை மட்டும்தான் படிக்குது. மனநலம் குறைந்தவர்கள், அப்நார்மல் பர்சன்ஸ், அதுக்கப்புறம் அன்அக்செப்டபிள் அண்ட் அன்எத்திக்கல் ஆக்டிவிட்டிஸ் பண்றவங்க, சமூகத்தால அங்கீகரிக்கப்படாத செயல்களை செய்கிறவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பற்றி எக்கனாமிக்ஸ் வந்து படிப்பது கிடையாது. ஓகே, எக்கனாமிக்ஸ் ஸ்டடிஸ் த வேஸ் இன் விச் பீப்புள் யூஸ் the available resources to satisfy their multiplicity of want. இப்போ வந்து எக்கனாமிக்ஸ் எதை பத்தி படிக்குது அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை அவர்கள் பல்வேறு தேவைகளுக்கு நடுவுல மல்டிப்ளிசிட்டி ஆஃப் வாண்ட்ஸ் அவங்க எப்படி வந்துட்டு அதை பயன்படுத்துறாங்கன்றத படிக்குது. Scarcity is a problem indicating the gap between what people want and what they are able to get. Scarcity, பற்றாக்குறை என்பது ஒரு பெரிய ப்ராப்ளம். அது வந்து ஒரு இண்டிகேட்டர். அது எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, ஒரு கேப்பை வந்து காமிச்சு கொடுக்குது. மக்களுக்கு என்ன வேணும், ஆனா அவங்களுக்கு என்ன கிடைச்சது, வேண்டிய அளவு கிடைச்சதா இல்லையா, அப்போ வேண்டிய அளவு ஏன் கிடைக்கல, அந்த கேப் இருக்குது இல்லையா, அதுதான் ஸ்கேர்சிட்டி. அதை வந்து முக்கியத்துவம் கொடுத்து பாக்குறாங்க. This scarcity can be eliminated either by limiting the human wants. இந்த பற்றாக்குறையிலிருந்து எப்படி வெளியில வரலாம்னா, நம்ம ஆசைகளை குறைச்சிக்கலாம். Or by increasing the supply of goods that satisfy the consumers. ஓகே, இல்ல அப்படின்னு சொன்னா அந்த பொருட்களின் உற்பத்தியை அதிகப்படுத்தி அந்த தேவைகளை நம்ம வந்துட்டு சந்திக்கலாம். ஸோ இந்த ரெண்டு விதத்துல தான் வந்துட்டு நம்ம அந்த ஸ்கேர்சிட்டின்ற ப்ராப்ளம், பற்றாக்குறைன்ற ப்ராப்ளம். Economics is concerned with activities of human being only. Human beings are related to one another and the actions of one member affect those of the other member in the society. Hence, economics is called a human science or social science. Economics வந்து மனிதர்களை பற்றி தான் படிக்குது. அதனால அது ஹியூமன் சயின்ஸ் இல்லைன்னா சோசியல் சயின்ஸ்னு சொல்றாங்க. ஹியூமன் ஆக்டிவிட்டி, மனிதர்களுடைய பிஹேவியரை மட்டும்தான் வந்துட்டு அது படிக்குது. எப்படி ஒரு மனுஷனுடைய பிஹேவியர் மற்றவர்களை அஃபெக்ட் பண்ணுது அதை மட்டும்தான் அது கணக்கில் எடுக்குது, வேற எதையுமே பற்றி படிக்கல. அதனால எக்கனாமிக்ஸ் என்னன்னு சொல்றோம்னா ஹியூமன் சயின்ஸ் இல்லைன்னா சோசியல் சயின்ஸ்னு சொல்றோம். The activities of rational or normal human beings are the subject matter of economics. இப்போ வந்து விஷயத்துக்கு வந்துட்டோம். சப்ஜெக்ட் மேட்டர்னா என்ன அப்படின்னா, ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் ரேஷனல் ஆர் நார்மல் ஹியூமன் பீயிங்ஸ், அதாவது புத்தியுள்ள நார்மலான மனிதர்களுடைய நடவடிக்கைகள், பொருளாதார நடவடிக்கைகள் தான் சப்ஜெக்ட் மேட்டர். பொருள் ஈட்டுவதில் அவர்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்குது, அதுதான் வந்துட்டு எக்கனாமிக்ஸ் அப்படின்ற சப்ஜெக்டோடைய ஒரு கருப்பொருள், அதாவது சப்ஜெக்ட் மேட்டர். All human activities related to wealth constitute the subject matter of economics. பணம் சம்பாதிப்பதில், பொருள் ஈட்டுவதில் எல்லா மனிதர்களும் செய்யும் காரியங்கள் தான் வந்துட்டு எக்கனாமிக்ஸ் என்கிற ஸ்டடியோட சப்ஜெக்ட் மேட்டரா மாறுது. ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ் நாட் ரிலேட்டட் டு வெல்த், அதாவது நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் ஆர் நாட் ட்ரீட்டட் இன் எக்கனாமிக்ஸ். இதுல வந்து ஆக்டிவிட்டிஸ் மனிதர்களுடைய நடவடிக்கைகள்னு நம்ம சொல்றது என்னன்னா, வேலைக்கு போய் சம்பாதிக்கிறது, இல்ல எதையாவது ஒன்றை வந்து உற்பத்தி செய்து சம்பாதிப்பது, அதாவது வந்து இட் ஷுட் பி ரிலேட்டட் டு வெல்த். பணம் சேகரிக்கிறதுல, செல்வத்தை அடைவதுல ஒரு மனிதன் எடுக்கக்கூடிய அந்த முயற்சிகள், இதெல்லாம் மட்டும்தான் எக்கனாமிக்ஸ்குள்ள வரும். மனுஷனுடைய நடவடிக்கைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது பொருளீட்டுவதில் அவனுடைய நடவடிக்கைகள், ஃபார் எக்ஸாம்பிள் பிளேயிங் கிரிக்கெட் ஃபார் பிளஷர், மதர்ஸ் சைல்ட் கேர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி கிடையாது.
அதாவது கிரிக்கெட் விளையாடுறது சந்தோஷத்திற்காக. இதையே காசு கொடுத்து கிரிக்கெட் விளையாடினா அது எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. ஓகே, அதே மாதிரி மதர்ஸ் சைல்ட் கேர். ஒரு அம்மா வந்துட்டு ஒரு குழந்தைய வளர்க்குறாங்க, அது ஒரு ஆக்டிவிட்டி தான். ஆனால் அதுக்கு அம்மா எதுவும் பணம்லாம் வாங்கிக்கிறது இல்லை. ஸோ அது வந்துட்டு எக்கனாமிக் ஆக்டிவிட்டியாக மாறாது. It is customary to clarify whether economics is an art or science, and if it is a science, to observe its specific feature. பெரிய பிரச்சனை எல்லாருக்கும் என்னன்னா, எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது சயின்ஸ் கேட்டகரியில வருமா, ஆர்ட்ஸ் கேட்டகரியில வருமா? அதுல ஒரு முதல்ல கிளியர் ஸ்பெசிபிக் ஃபீச்சர்ஸ், அமைப்புகள்லாம் என்ன இருக்கு, இதுதான் வந்துட்டு கேக்குறாங்க. எக்கனாமிக்ஸ் இஸ் அன் ஆர்ட் அண்ட் அ சயின்ஸ். எக்கனாமிக்ஸ் அப்படின்ற சப்ஜெக்ட் வந்து அது ஆர்ட்ஸ்ன்னு எடுத்தா ஆர்ட்ஸ், சயின்ஸ்ன்னு எடுத்தா சயின்ஸ். அதனால என்னன்னு சொல்றாங்கன்னா, இட் இஸ் அன் ஆர்ட் ஆஸ் வெல் அஸ் இட் இஸ் அ சயின்ஸ். சரி, ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்றதுக்கு அவங்க முன்வைக்கிற அந்த கருத்துக்கள் என்னன்னு பார்க்கலாம். எக்கனாமிக்ஸ் ஆஸ் அன் ஆர்ட். Art is the practical application of knowledge for achieving particular goals. Economics provides guidance to the solution to all the economic problem. Okay, A.C. Pigou, Alfred Marshall, others regard economics as an art. Economics வந்து ஒரு ஆர்ட் சப்ஜெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாங்க அப்படின்னா, A.C. Pigou அப்படின்ற ஒரு எக்கானமிஸ்ட், ஆல்ஃபிரட் மார்ஷல் அந்த வெல்ஃபேர் டெஃபினேஷன் சொன்னார் இல்லையா, அவரு. இவங்க ரெண்டு பேரும் தான் அப்படி சொல்றாங்க. இப்போ ஆர்ட் அப்படின்னா என்னன்னா, அது வந்து ஒரு பிராக்டிக்கல் அப்ளிகேஷன் ஆஃப் நாலேஜ். அதாவது நடைமுறையில வந்துட்டு நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய அறிவுபூர்வமான தீர்வுகளை கொடுப்பதுதான் ஆர்ட் செக்ஷன். அந்த தீர்வுகள் எதுக்கு உபயோகப்படுதுன்னா, அச்சீவிங் பர்டிகுலர் கோல்ஸ், ஒரு சில எல்லைகளை அடைவதற்கு நமக்கு தேவையான அறிவுபூர்வமான விஷயங்களை தர்றது தான் ஆர்ட்ஸ். எக்கனாமிக்ஸை பார்த்தீங்கன்னா, இட் ப்ரொவைட்ஸ் கைடன்ஸ் டு த சொல்யூஷன் டு ஆல் எக்கனாமிக் ப்ராப்ளம். எக்கனாமிக்ஸை எடுத்தா அந்த பொருளாதார ப்ராப்ளம், ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய பொருளாதார ப்ராப்ளத்துக்கெல்லாம் வந்துட்டு ஒரு சொல்யூஷன், ஒரு தீர்வை கொடுக்குது. அதாவது வந்து ஒரு நாலேஜை கொடுக்குது. அது கொடுக்கிற நாலேஜ் வந்து இட் இஸ் அப்ளிகபிள். ஸோ ஆர்ட்ஸ் அப்படின்னா என்ன, ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் ஆஃப் நாலேஜ். அதாவது வந்து அவங்க ப்ராக்டிக்கல், அவங்க கொடுக்கிற அந்த அட்வைஸ் வந்துட்டு, அவங்க கொடுக்கிற அந்த சொல்யூஷன் வந்து ப்ராக்டிக்கலாக அப்ளிகபிள் ஆனால் அது வந்து ஆர்ட் செக்ஷனை சேரும். ஸோ இந்த சப்ஜெக்ட்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய சொல்யூஷன்ஸை கொடுத்துருக்குறாங்க. எதுக்கு, எக்கனாமிக் ப்ராப்ளம்க்கு. அப்போ இதை வந்து அதனால ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆர்ட்ஸ்ன்னு சொல்றவங்க A.C. Pigou அண்ட் ஆல்ஃபிரட் மார்ஷல். இப்போ சிலர் என்ன சொல்றாங்க, எக்கனாமிக்ஸ் as a சயின்ஸ். சயின்ஸ் அப்படின்னா என்ன, இட் இஸ் a systematic study of knowledge. ஒரு சிஸ்டம் இருக்கு. அதாவது சயின்ஸ் வந்து இட்ஸ் a systematic study. All its relevant facts are collected. சும்மா போய் எதையாவது சொல்ல முடியாது. சயின்ஸ்ல வந்து எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணணும் நீங்க வந்துட்டு. அதனால முதல்ல வந்துட்டு என்ன செய்வாங்கன்னா, ஆல் இட்ஸ் ரெலவென்ட் ஃபேக்ட்ஸ் கலெக்டட். ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி நம்ம ப்ரூவ் பண்ணணும்னா அது தொடர்பான உண்மைகளை சயின்ஸ்ல நம்ம வந்து கலெக்ட் பண்றோம், கிளாசிஃபை பண்றோம், அதெல்லாம் வந்துட்டு வரிசைப்படுத்துறோம். அதுக்கப்புறம் அனலைஸ் பண்றோம். அதெல்லாம் வந்துட்டு நம்ம அனலைஸ் பண்றோம், அது நம்ம பார்க்குறோம். அது வந்து ஆராய்ச்சி பண்றோம். வித் இட் ஸ்கேல் மெஷர்மெண்ட், அது எந்த ஒரு கட்டுக்குள்ள வருது அப்படின்னு பார்க்குறோம். யூசிங் தீஸ் ஃபேக்ட்ஸ் சயின்ஸ் டெவலப்ஸ் அ கோரிலேஷன்ஷிப் பிட்வீன் காஸ் அண்ட் எஃபெக்ட். அதனால வந்து இந்த ஃபேக்ட் சேகரிக்கப்பட்ட அந்த உண்மைகளை வச்சுக்கிட்டு இப்போ காஸ் அண்ட் எஃபெக்ட், இதுதான் காரணம், அந்த காரணத்தினால இது நிகழ்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா போறது தான் வந்துட்டு சயின்ஸ். சயின்டிபிக் லாஸ் டிரைவ்ட் ஆர் டெஸ்டட் த்ரூ எக்ஸ்பிரிமெண்ட்ஸ். எல்லா சயின்ஸ் லாஸும் வந்துட்டு இதே மாதிரி தான் வந்துட்டு டிரைவ் பண்ணி, அதாவது உண்மைகளை கலெக்ட் பண்ணி, அதை அப்சர்வ் பண்ணி, அதை கிளாசிஃபை பண்ணி, அதை டெஸ்ட் பண்ணி, அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா அந்த லாஸை வந்து அச்சீவ் பண்றாங்க. தே ஆர் டெஸ்டட் த்ரூ எக்ஸ்பிரிமெண்ட்ஸ். பரிசோதனைகள் மூலமா அந்த லாஸ் வந்து சரியா இருக்கா அப்படின்னு அவங்க பார்த்து அது
சரியா இருந்த பிறகுதான் அது சயின்டிபிக் லான்னு அக்செப்ட் பண்ணப்படுது. The future predictions are made. அது மட்டும் இல்ல, இப்ப மட்டும் சரியா இருக்குமா, ஃபியூச்சர்லயும் அது கரெக்டா இருக்குமா, ப்ரெடிக்ஷன்ஸ் அதுவும் வந்துட்டு அவங்க செய்யறாங்க. These laws are universal, applicable and acceptable. So இந்த மாதிரி வந்து டெஸ்ட் பண்ணப்பட்ட லாஸ் வந்து யூனிவர்சல் அப்ளிகபிலிட்டி அண்ட் அக்செப்டபிலிட்டிக்குள்ள வருது. உலகம் முழுவதும் இந்த சயின்டிபிக் லாஸ் வந்துட்டு அக்செப்ட் பண்றாங்க, அதை வந்துட்டு அப்ளை செய்யறாங்க. ஏன்னா இது டெஸ்டட் அண்ட் ப்ரூவ்டு. Economists like Robbins and Jordan and Robertson argue that economics is a science like physics and chemistry etc. Economicsum வந்து physics, chemistry மாதிரி ஒரு pure science அப்படின்னு சொல்றாங்க. Since it has several similar characteristics. Economics examines relationship between the cause and effect of the problem. Hence, it is rightly considered as both an art and a science. Fact, art and science are complementary to each other. அதாவது வந்து எக்கனாமிக்ஸ் வந்து என்னன்னா அந்த காஸ் அண்ட் எஃபெக்ட் அனாலிசிஸ் வந்து அந்த ஸ்டடி ஃபுல்லா இருக்கும். எல்லா விஷயத்திலயும் எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ்ல பாத்தீங்கன்னா இதுதான் காஸ், இதுதான் வந்துட்டு எஃபெக்ட், இத பேசிட்டே வருவாங்க. அதனால இந்த காஸ் அண்ட் எஃபெக்ட்ன்ற செக்ஷன் வந்து சயின்ஸுக்கு தான் இருக்கும். சோ அதனால வந்துட்டு இது இந்த மாதிரி இருக்கிறதுனால வந்துட்டு எக்கனாமிக்ஸ் they call it as science. ஆனா hence it is rightly considered. இப்ப இந்த ஆர்ட்ஸ்னா என்ன, அந்த பிராக்டிக்கல் அப்ளிகேஷன் ஆஃப் த தியரி. ஓகே, சயின்ஸ்னா என்ன, காஸ் அண்ட் எஃபெக்ட் ப்ரூவ் பண்றது. இந்த ரெண்டு விஷயங்களுமே இந்த சப்ஜெக்ட்ல இருக்கிறதுனால what they say they considered as both economics as an art and a science. Fact, art and science are complementary to each other. இது ஒன்றோடு ஒன்று, காம்ப்ளிமெண்டரி என்றால் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது அப்படின்னு வந்துட்டு. Once again we will peruse a little. Okay, today I taught you about growth definition. And who gave the growth definition? Samuelson. He belongs to which age? Modern age. What is his full name? Paul Samuelson. What is the name of his books? An Introductory Analysis. When it was published? In 1948. How he defines economics in that book? He defines economics as the study of how men and society chooses. எப்படி ஒரு சமூகமும் மனிதனும் தேர்ந்தெடுக்கிறார்கள், with or without the use of money. பணம் இருந்தாலும் இல்லைனாலும் அவங்க எப்படி வந்துட்டு செலக்ட் பண்றாங்க, அவங்க எப்படி to employ scarce productive resources which could have alternative uses. அவர்கள் எப்படி அந்த குறைவான ஆல்டர்னேட்டிவ் யூசஸ் இருக்கிற இயற்கை வளங்களை தேர்ந்தெடுத்து பயன்படுத்துகிறார்கள். அதை பயன்படுத்தி டு ப்ரொடியூஸ் வேரியஸ் கமாடிட்டிஸ். ஓகே, அதை பயன்படுத்தி அவங்க என்ன செய்யறாங்க, நிறைய கமாடிட்டிஸை உருவாக்குறாங்க ஓவர் டைம், ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில். அண்ட் தே டிஸ்ட்ரிபியூட் தெம் ஃபார் கன்சம்ஷன். அந்த பொருட்களை வந்து விற்பனைக்கு அனுப்புறாங்க. now and in the future among various people and groups of society. இதே மாதிரி தான் அவங்க செய்வாங்க. இப்பொழுதும் எதிர்காலத்திலும் பல்வேறு நிலையில் உள்ள மக்களுக்கு, சமூக மக்களுக்கு அதை அவங்க வந்துட்டு செய்வாங்க. ஸோ இந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டி எப்படி அவங்க செலக்ட் பண்றாங்க ஸ்கேர்ஸ் ரிசோர்சஸை, அதை எப்படி வந்து கமாடிட்டிஸை தயாரிக்கிறாங்க, அந்த குறிப்பிட்ட காலத்துல அதை எப்படி கன்சம்ஷனுக்கு அனுப்புறாங்க, இனிமே அவங்க என்ன செய்வாங்க, இது எல்லாமே சேர்ந்ததுதான் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓகே, அடுத்தது என்ன, இவருடைய major implications of this definitions are as follows. See, like Robin, Samuelson states that means and scarce in relation to unlimited ends, and that such means could put to alternative uses. Samuelson makes his definition very dynamic because he is including time in it. Next thing is, Samuelson definition is applicable also to the barter economy where money is not used. His definition covers various aspects like production, distribution and consumption. Samuelson treats economics as a social science, whereas Robbins he regard
regards it as a science of an individual behavior. So, of all the definitions discussed above, growth definition stands, stated by Samuelson, appears to be the most satisfactory definition because it touches all aspects of important categories in economics. Okay. The next thing is scope of economics. We studied. Scope is nothing but a subject matter of economics, and economics deals with wants, efforts, production, distribution, and consumption. These are the main concepts in economics, and again and again, economic activities travel in this particular circle only. Okay. And next thing is, we talked about whether economics is a science or whether economics is an art. We came to the conclusion that it is both science and an art. Why they call economics as an art? Because art is a practical application of knowledge. Well, what is art? It is a practical application of knowledge for achieving some particular goals. Economics also provides guidance and it gives solution to various economic problems. So A.C. Pigou, Alfred Marshall, all these economists say that economics is an art. But again, economics is also a science. What is science? It is a dynamic study of knowledge, and it's relevant facts. So what we do in science, we collect relevant facts and we classify them and we analyze them and we use scale of measurement, and using these facts we develop laws, okay, and these laws talks about the cause and effects, okay, and economists like Robinson, Jordan and Robertson, all these people say that just like physics and chemistry, economics is also a pure science since it has several characteristics, several similarities. Okay, economics examine the relationship between cause and effect of the problems. Hence, it is rightly considered both. It's an art as well as science. Okay, and it is and more or less art and science are complementary. They depend on each other. It's a practical knowledge and science is a tested knowledge. So they depend on each other. Okay, so what is economics? Economics is an art and it is also a science. Okay, tomorrow we will see whether it is a positive science or a normative science and other basic aspects of economics. Now I wind up here. Thank you.